மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை விமான நிலையத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முதல்வர் விஜய் வரவேற்றார். சென்னை கோவளத்தில் நடக்கவுள்ள தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரமார்கா ஆகியோர் சென்னை வந்தனர். 5 மாநிலங்களை இணைக்கும் அமைப்பான தென்மண்டல கவுன்சிலின் துணைத் தலைவராக முதல்வர் விஜய் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கவுன்சிலின் செயலாளராக தமிழக தலைமை செயலாளர் சாய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சர்க்கார் படத்தின் பேனரை கிழித்ததால் தான் அதிமுகவினர் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்துள்ளனர் என சட்டசபையில் அமைச்சர் ஆனந்த் கூறினார். அமைச்சர் ராஜேஷ்குமார் காங்கிரஸைச் சேர்ந்தவர். அவரது அறிவிப்பு புத்தகம் காவி சாயம் பூசப்பட்டது போல் உள்ளது என திமுக எம்எல்ஏ தங்கம் தென்னரசு சட்டசபையில் தெரிவித்தார். காவி என்பது தேசிய கொடியில் உள்ள வண்ணம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். பேப்பர்ல மட்டும்தான் அரசின் திட்டங்கள் இருக்கின்றன என திமுக எம்எல்ஏ பெரியசாமி சட்டசபையில் சொன்னார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த், அவ்வாறு சொல்ல வேண்டாம், நாங்கள் சொல்ல ஆரம்பித்தால் நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கும் என்றார். பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டதற்கு தாவேகா எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பால் உற்பத்தியை ஊக்குவித்து கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்த இந்த விலை உயர்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என அவர் தெரிவித்தார். உலக புகைப்பட தினத்தையொட்டி புகைப்பட கலைஞர்களுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஓடும் காலத்தின் பக்கங்களை ஒரு கணத்தில் உரையச் செய்து வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் சமூக கண்ணாடியாக புகைப்படங்கள் திகழ்வதாக கூறினார். சந்தையில் ஏற்பட்ட கடும் விலை சரிவால் இந்த ஆண்டு மகசூலை நம்பியிருந்த பூ விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். தமிழகத்தில் அரசு சார்பில் ஒரு சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தபோது ராகுல் பிரதமராக வர வேண்டும் என்ற ஸ்டாலின் தான் முதலில் அறிவித்தார். ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டு நாளைய பிரதமர் விஜய் தான் என்று அமைச்சர் கூறுவதற்கு காங்கிரஸ் நண்பர்கள் தான் பதிலளிக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். தமிழகத்தை பாதிக்கும் மசோதாக்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மாநிலம் முழுவதும் தொடர் கருத்தரங்குகள் நடத்தப்பட உள்ளன என துரை வைகோ தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோயில் உள்ளிட்ட புராதன சின்னங்களை பார்வையிட மத்திய அமைச்சர் அமித்ஷா வருவதையொட்டி இன்று காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1560 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 1,15,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி காட்டுப்புத்தூர் ஸ்ரீ பிடாரி மதுர காளியம்மன் கோயில் தேர் திருவிழா 60 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடந்தது. நெல்லை கல்லூர் அருகே தனியார் பேப்பர் மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு உள்ளது. அதன்படி 614 மாணவ மாணவியருக்கு MBBS, BDS படிக்க இடங்கள் கிடைத்துள்ளன என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை சேத்திரபாலபுரம் வேணுகோபாலன் சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. தமிழகத்தில் கடந்த 7 மாதங்களில் மட்டும் நடந்துள்ள 39,716 சாலை விபத்துகளில் 10,309 பேர் இறந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் ஓசிறுவயல் கிராமத்தில் மழை பெய்து விவசாயம் செழிக்க முளைப்பாரி விழா விமரிசையாக நடந்தது. மத்திய அமைச்சரவையில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்ய பிரதமர் மோடி தயாராகி வருவதாகவும் அதில் தர்மேந்திர பிரதானுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கிட வாய்ப்புள்ளதாகவும் டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்கான மானிய கோரிக்கை விவாதம் சட்டசபையில் இன்று நடந்தது. எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். மக்களிடம் நான் பேசுவேன், பேசக்கூடாது என்றெல்லாம் ஒன்றுமில்லை. இடைத்தேர்தலிலாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல என முதல்வர் விஜய் சட்டசபையில் பேசினார். நான் சொல்ல வேண்டாம் என நினைத்தேன், ஆதாரம் கேட்கிறார்கள். 3 துறைகளை ஆய்வு செய்த ஆதாரங்கள் என்னுடைய டேபிளில் தான் உள்ளது. அதை ஓபன் பண்ண வைத்து விடாதீர்கள் என முதல்வர் விஜய் பேசினார். எதை எப்போது ஓபன் செய்ய வேண்டுமோ அது அப்போது ஓபன் ஆகும் என்றார். ஒரு உயிரின் மதிப்பை அவரது வருமானம் தீர்மானிக்க கூடாது. வசதி படைத்தவர், வசதி இல்லாதவர் என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாது என்று சட்டசபையில் முதல்வர் பேசியுள்ளார்.
முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். தஞ்சை, கோவை, நெல்லை, மதுரை மற்றும் விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை தலைமை மையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலகத் தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் விஜய் அறிவித்தார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்துவதாக சட்டசபையில் 110வது விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவித்தார். இந்த விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு 30 கோடி ரூபாய், ஆண்டுக்கு 360 கோடியும் செலவாகும். சட்டசபை உறுப்பினர்கள் தங்கள் பயண தேவைகளுக்காக பிறரை சார்ந்திருப்பதை தவிர்க்கவும், தங்கள் தொகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளவும் வாகனங்கள் வழங்கப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் அரசு சார்பில் கார் வழங்கப்பட்டு டிரைவர், உதவியாளர், எரிபொருள் செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்தார். நாங்கள் எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம். இனி திமுக கனவு கண்டாலும் ஆட்சிக்கு வர முடியாது. நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர்கள் என அமைச்சர் என் ஆனந்த் கூறினார். தாவேக்கவினரை கண்ட்ரோல் செய்வதற்கு முதல்வர் விஜயின் ஒரு பார்வை போதும். திமுக எம்எல்ஏ உடுமலை ஜெயக்குமார் அடிக்க பாய்வது போல் வருகிறார், கையை ஓங்குகிறார். அவர் மீது நடவடிக்கை தேவை என சட்டசபையில் அமைச்சர் ராஜ்மோகன் ஆவேசமாக பேசினார். மேகதாது பிரச்சனையில் தீர்வு காண முதல்வர் விஜய் சட்ட போராட்டங்கள், பேச்சுவார்த்தைகள் மூலம் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறார். அச்சம் என்ற வார்த்தை எங்கள் தலைவரின் அகராதியிலேயே கிடையாது என அமைச்சர் அருண்ராஜ் சட்டசபையில் பேசினார். சவுதி அரேபியாவில் சீர்காழி மீனவர் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அதிமுக கோரியது. சபாநாயகர் அதனை ஏற்க மறுத்ததால் அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சவுதியில் மயிலாடுதுறை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவத்தை 5 நாட்களாக வலியுறுத்தியும் அதனை கண்டுகொள்ளாமலும் தமிழ் உணர்வு என்பதே கொஞ்சம் கூட இல்லாமலும் சட்டசபையில் பாட்டு பாடிக் கொண்டிருக்கின்றனர் என தாவேக அரசை பழனிசாமி சாடினார். பல்வேறு மாவட்டங்களில் குவாரிகள் மூடப்பட்டதால் கட்டுமான பொருட்களின் உற்பத்தி குறைந்து ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 5 ஸ்டார் பாணி நிர்வாகத்தை மொழியிலேயே கிள்ளி எறிய வேண்டும். அதிர்ச்சி அளிக்கும் இந்த செலவு திட்டத்தை முதல்வர் விஜய் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என எம்எல்ஏக்களுக்கு அரசு கார் வழங்கும் திட்டத்தை சுட்டிக்காட்டி நடிகை கஸ்தூரி கூறினார். எம்எல்ஏக்களுக்கு அரசு கார் வழங்குவதாக அறிவித்துள்ளதற்கு கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு வேண்டுமானால் கார் வழங்கலாம் என அன்புமணி அறிவுறுத்தியுள்ளார். சட்டசபையில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி நீர்வளத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். இயற்கை நமக்கு அளித்த நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியது நமது அவசியமான கடமை என்று வலியுறுத்தி எதிர்கால தலைமுறைக்காக நாம் போராடி பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான சொத்து மறைந்து வரும் நமது நீர்வளம்தான் என ஆதங்கப்பட்டார். உலக வங்கி அல்லது பிற சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி நீர்நிலைகளை சீரமைக்க வேண்டும் என சட்டசபையில் சௌமியா அன்புமணி பேசினார். இதன் மூலம் விவசாயத்தை மேம்படுத்தி அந்த வருவாய் மூலம் 10 ஆண்டுகளில் கடனை திருப்பி செலுத்தலாம் என்றார். தாவேக அரசு கனிம வள கொள்ளையை பெரிய அளவு கட்டுப்படுத்தியுள்ளது என சட்டசபையில் பிரேமலதா தெரிவித்தார். எம்எல்ஏக்களுக்கு கார், உதவியாளர் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்றார். எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுப்பது ஓகேதான், ஆனால் இதுக்கு ஒதுக்கிய தொகையை முழு விவசாய கடன் தள்ளுபடி செய்வதற்கு பயன்படுத்தியிருக்கலாம் என தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா தெரிவித்தார். தமிழகத்தில் தொழில் துவங்குவதற்கு 21 நாட்களில் ஒப்புதல் அளிப்பதை கட்டாயமாக்கும் வகையில் சட்டம் இயற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இடதுசாரிகள், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் சுற்றறிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாணவர் போராட்டங்களை தடுக்கும் தடையை அரசு திரும்பப் பெற்றுள்ளது. மின்சார டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முறைகேடு தொடர்பான புகார் அடிப்படையில் தமிழகம் முழுதும் 40 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். மேகமலை புலிகள் சரணாலயத்தில் இலவம் பஞ்சு தோட்டங்களை அப்புறப்படுத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நிலங்களை ஆக்கிரமித்தோரின் மின்சாரம், குடிநீர் இணைப்பு உள்ளிட்டவற்றை துண்டியுங்கள் என கூறியுள்ளது. வழிபாட்டு தலங்களில் யாரிடமும் ஜாதி பாகுபாடு காட்டக்கூடாது என சென்னை ஐகோர்ட் தெரிவித்துள்ளது. இறைவன் முன் அனைத்து உயிர்களும் சமம் என பகவத்கீதை வாசகத்தை கோர்ட் சுட்டிக்காட்டியது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறும் தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்தில் பங்கேற்க சென்னை நாளை செல்கிறேன். அங்கு தேசிய மற்றும் மாநில பிரச்சினைகள் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிப்போம் என கர்நாடக முதல்வர் சிவகுமார் கூறினார்.
பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் மேம்பாடு திருத்த மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் ஜே பி நட்டாவுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு பின் இன்று அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். டாக்டர் செவிலியர்களுக்கு நட்டா நன்றி தெரிவித்தார். சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டி ஆந்திராவின் கூடூர் இடையே 4வது வழித்தடம் அமைக்க 2229 கோடி ரூபாய் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு சீர்திருத்தங்கள் மற்றும் தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பு மாற்றங்கள் குறித்து 3 வாரங்களுக்குள் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வுக்கான தற்போதைய முறையில் எந்தவித குளறுபடியும் செய்ய முடியாது என சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய போர், ரூபாய் மதிப்பு சரிவு மற்றும் எல்னினோ தாக்கம் காரணமாக நடப்பு 2026-2027 நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.80% குறையும் என இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் நிறுவனம் கணிப்பில் தெரிவித்துள்ளது. சிம் கார்டுகளை வழங்க புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. வாடிக்கையாளர்களின் விவரங்களை நிறுவனம் உடனடியாக சரிபார்க்க வேண்டும், டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் வழியாக கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய அங்கம் என்று ஸ்ரீநகருக்கு சென்ற இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்புக்காக இந்தியா பல்வேறு நடவடிக்கையை எடுத்துள்ளது என்றார். இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 165 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 2வது இன்னிங்ஸில் சிறப்பாக பந்து வீசிய மனோவ் சுதார் 6 விக்கெட்டை வீழ்த்தி அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தார். உத்தரப்பிரதேச தனியார் நிறுவனம் மூலம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் நடத்துனர்களை நியமிப்பது தமிழகத்தின் இறையாண்மைக்கு எதிரானது என சீமான் கண்டனம் தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் தமிழக நிலையை விட்டுக் கொடுக்காமல் முதல்வர் விஜய் உறுதியாக நிற்பார் என வைகோ தெரிவித்துள்ளார். கர்நாடகா முதல்வரை சந்திக்கும் போது மேகதாது குறித்து முதல்வர் வலியுறுத்த வேண்டும் என்றார். 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது மனிதநேய பிரச்சினை என உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார். கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது அவரை மீட்டதில் தமிழர்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்றார். ஜனநாயக உரிமைகளை பறிக்க முயற்சிப்பதும் எதிர்ப்பு எழுந்ததும் பின்வாங்குவதும் தாவேகா அரசில் தொடர்கதையாகிவிட்டது. முதலில் தனது பாசிச அரசியலை தொடங்க ஆழம் பார்த்துவிட்டு எதிர்ப்பு வந்ததும் அதிகாரிகள் மீது பழியை போட்டு பின்வாங்குகிறதா இந்த அரசு என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு மாநிலத்தின் விவகாரத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது என கர்நாடக முதல்வர் சிவக்குமார் கூறியிருந்த நிலையில் கர்நாடக வனப்பகுதிக்குள் 3 தமிழர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு ஆணவத்தோடு கர்நாடக முதல்வர் பேசுவதா என சீமான் கண்டனம் தெரிவித்தார். கர்நாடகத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்டது குறித்து பேச, நீதிக்காக போராட தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் அனைத்து உரிமையும் உண்டு. இந்த விவகாரத்தில் இனியும் கர்நாடக அரசை நம்பாமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கர்நாடக மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். மதுரையில் பெட்ரோல் பங்கில் ஊழியர்களை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் ரவுடிகளின் ராஜ்யமாக தமிழகம் மாறிவிட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்வு விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை, ஏமாற்றத்தை தந்துள்ளதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க மாநில தலைவர் வெண்மணி சந்திரன் தெரிவித்துள்ளார். 3வது குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை அரசு ஆதரிக்க கூடாது என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். நம்ம ஊரில் நல்ல ஆரோக்கியமான மக்கள் தொகை, நல்ல படித்த மக்கள் தொகைதான் தேவை என்றார். ஸ்ரீரங்கத்தில் இருப்பதைப் போல மதுரையிலும் யாத்ரா நிவாஸ் அமைக்க வேண்டும் என தாவிக எம்எல்ஏ முஸ்தபா கோரிக்கை விடுத்தார். மீனாட்சி அம்மன் கோபுரத்தில் கண்கவரும் வண்ண விளக்குகள் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முதல்வர் விஜயை அடுத்த பிரதமர் என அமைச்சர்கள் கூறுவதை யாரும் சீரியஸாக எடுக்க வேண்டாம். நான் வரும்போதும் என்னையும் தொண்டர்கள் பிரதமர் என்றே முழக்கமிடுகின்றனர் என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கூறினார். பத்திரிகையாளர்களை கண்டு நாங்கள் ஓடவில்லை, அவர்களுக்கு பயப்படவும் இல்லை என சட்டசபையில் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். முதல்வரின் பாணியில் பணியாற்றி வருகிறோம் என்றார். ஒருமையில் பேசுவதை திமுகவினர் தவிர்க்க வேண்டுமென சட்டசபையில் அமைச்சர் ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டார். நாங்கள் என்றும் தரம் தாழ்ந்து சென்றதில்லை என திமுக எம்எல்ஏ நேரு பதிலளித்தார். பல ஆண்டுகளாக காட்பாடி எம்எல்ஏவாக இருந்த துரைமுருகனுடைய அனுபவத்திற்கு மரியாதை செலுத்துகிறேன். ஆனால் அந்த தொகுதியில் குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேள்விக்குறியாக உள்ளதாக சட்டசபையில் காட்பாடி எம்எல்ஏ சுதாகர் தெரிவித்தார். தாவிக அரசு நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், மணிமுத்தாரை தூர்வாரி கரையை பலப்படுத்தி பாதுகாக்க வேண்டும், சென்னையில் நீர்நிலைகளில் வெள்ள தடுப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார்.
தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய உள்துறை அமைச்சரிடம் முதல்வர் ரங்கசாமி நேரில் வலியுறுத்த வேண்டும் என அம்மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கோரிக்கை விடுத்தார். திருநெல்வேலியில் நெசவாளர் ராம்குமாரின் 3 மகன்கள் நீட் தேர்வு துணையுடன் மருத்துவ கனவுகளை நனவாக்கியுள்ளனர். கன்சிஸ்டன்சி, கான்பிடன்ஸ், கமிட்மெண்ட் இந்த 3 தாரக மந்திரங்களை மனதில் நிறுத்தி முயற்சித்தால் எந்த உயரத்தையும் மாணவர்கள் எட்டலாம் என நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். சட்டசபையில் முதல்வர் விஜயை தாவேகா எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் புகழ்ந்து பேசினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முதல்வருக்கு புகழ்ச்சி பிடிக்காது, எனவே துறை ரீதியான கருத்துக்களை மட்டும் சொல்லவும் என அறிவுரை கூறினார். இயற்கை சீற்றத்தால் தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் உடைந்ததாக முன்னாள் அமைச்சர் வேலு சட்டசபையில் கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ், கல்லணை கட்டியது சோழர்கள் காலத்தில், அந்த பாலம் இன்னமும் இருக்கிறது. ஆனால் கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் 3 மாதத்தில் இடிந்துள்ளதாக பேசினார். தாவேகா ஆட்சிக்கு பிறகு கொலை நடைபெறாத நாட்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அளவிற்கு சென்றிருப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது. ஒட்டுமொத்த மாநிலமும் பதற்ற சூழ்நிலையில் உள்ளபோது முதல்வர் தனது 100 நாள் அலங்கோல ஆட்சியை பல கோடி செலவில் விளம்பரப்படுத்துவது காலக்கொடுமை என டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். முதல்வர் அறிவித்த ரூபாய் 3 பால் கொள்முதல் விலை உயர்வு வரவேற்கத்தக்கது என்றாலும் இது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். லிட்டருக்கு குறைந்தது ரூபாய் 7 அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்றார். கருணாநிதி வீடு வழங்கும் திட்டத்தை வெற்றி வீடு வழங்கும் திட்டம் என திட்டமிட்டு பெயர் மாற்றிவிட்டீர்கள். வீடு கட்ட ரூபாய் 5 லட்சம் அரசு நிதி உதவி தந்தாலும் விலை உயர்வால் நிதி பற்றாக்குறையே நிலவுகிறதென முன்னாள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கூறினார். முதல்வர் கொடுக்கும் காரில் உற்சாகமாக தொகுதிக்கு செல்வேன். ஏற்கனவே என்னிடம் 2-3 கார் இருந்தாலும் முதல்வர் கொடுத்த கார் என்றால் தனி கெத்துதான் என்கிறார் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ். கார் இல்லாததால் கல்லூரி காலத்தில் எனக்கு காதல் தோல்வி ஏற்பட்டது. இப்போது முதல்வர் வேலையும் கொடுத்திருக்கிறார், காரும் வழங்கியிருக்கிறார் என பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் கூறினார். தமிழக சட்டசபையில் முதல் முறையாக சுற்றுலாத்துறையின் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யும் காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமாருக்கு ப. சிதம்பரம், மாணிக்கம் தாகூர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுதும் போக்குவரத்து குறைவாக உள்ள நாட்களில் குறைந்த வருவாய் ஈட்டும் அரசு பஸ் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்த போக்குவரத்து கழகங்கள் திட்டமிட்டுள்ளன. இதன் மூலம் டீசல் செலவு குறையும். திருவள்ளூர் பழவேற்காட்டில் மின்னல் தாக்கியதில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு எரிந்து சேதமடைந்தது. எரிந்து கொண்டிருந்த படகை கிராம மக்கள் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். மருத்துவர் மற்றும் செவிலியர் மாணவர் சேர்க்கை இடங்கள் 6098 உயர்த்தப்படும் என சட்டசபையில் முதல்வர் விஜய் தெரிவித்தார். திண்டுக்கல் குஜிலியம் பாறையில் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் விவரங்களை சேகரிக்க ஆணையிட்ட வட்டாட்சியர் ஐயாசாமி சென்னை வருவாய் நிர்வாக ஆணையரக அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை அரசு மகளிர் கல்லூரியில் பிபிஏ படிக்கும் மாணவியர் தனி வகுப்பறை கேட்டு வெயிலில் போராடியபோது 12 மாணவிகள் மயக்கமடைந்தனர். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பழனி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி கோரிய மனுவை விசாரித்த திண்டுக்கல் மாவட்ட கோர்ட் 1 நாள் மட்டும் போலீஸ் காவல் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. சென்னை சிறுசேரி பகுதியில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளின் போது திடீரென இரும்பு மற்றும் கான்கிரீட் கட்டுமான தூண் நிலை தடுமாறி சாலையில் சரிந்து விழுந்து பெரும் விபத்து ஏற்பட்டது. இதனால் OMR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உலக புகைப்பட தினத்தினை முன்னிட்டு தஞ்சை அருங்காட்சியகத்தில் வனத்துறை சார்பில் வன உயிர் புகைப்பட கண்காட்சி தொடங்கியது. இந்த தனித்துவமான கண்காட்சி இன்று முதல் செப்டம்பர் 19 வரை 1 மாத காலத்திற்கு பொதுமக்கள் பார்வைக்காக நடைபெறவுள்ளது. சிவகாசி பட்டாசு ஆலைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கில் பதிலளிக்க கோரி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதன் வழக்கு விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதனால் நோயாளிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பெட்டிங் செயலிகளை விளம்பரப்படுத்தியது தொடர்பான வழக்கில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை நிதி அகர்வால் விசாரணைக்காக நேரில் ஆஜரானார். மதுரை வைகை ஆற்று பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது குறித்து ஹைகோர்ட் மதுரை கிளை கவலை தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறை செயலர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் மற்றும் மதுரை கலெக்டர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மங்களூர் விரைவு ரயில்களின் நேரங்கள் நாளை முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயிலில் பயணத்தின் போது ஜன்னல்கள் வழியே தலை கைகளை நீட்டி சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுக்க வேண்டாம் என ரயில்வே அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
சிங்கப்பெண் படையினரின் சில சிரமங்களை கருத்தில் கொண்டு எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக மாவட்டந்தோறும் கூடுதலாக 12 போலீசார் தேர்வு செய்து சென்னைக்கு பயிற்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பன்றிக் காய்ச்சல் அறிகுறிகள் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டுள்ளது. காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, தலைவலி, வாந்தி உள்ளிட்டவை பன்றிக் காய்ச்சலுக்கு பொதுவான அறிகுறி என கூறியுள்ளது. யானை தடுப்பு அகழி வெட்டும் பணி செய்த ஒப்பந்ததாரரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற தென்காசி மாவட்டம் சிவகிரி வனச்சரகர் கதிரவனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். நாடு முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் வழக்குகளில் கைதான சரத் சுப்பிரமணியன் மீதான அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து என்ஐஏ விரைவில் விசாரிக்க உள்ளது. பல மாநில காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலஸ்தீனர்களுக்காக மேற்கு கரையில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இந்தியா புதிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை கட்டித்தரும் என பாலஸ்தீன தூதர் அப்துல்லா அபு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அக்னி மற்றும் அணு ஆயுத ஏவுகணை தயாரிப்பு திட்டங்களில் பங்கேற்க DRDO அமைப்பு தனியார் நிறுவனங்களுக்கு முதன்முறையாக அழைப்பு விடுத்துள்ளது. இந்த ஒப்பந்தங்களை பெற டாடா மற்றும் சோலார் ஏரோஸ்பேஸ் போன்ற முன்னணி நிறுவனங்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. மேட்டூர் அணைக்கு இன்று மாலை நிலவரப்படி நீர்வரத்து 11,317 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 83.77 அடியாகவும் நீர் இருப்பு 45.817 TMCயாகவும் உள்ளது. பொதுத்துறை வங்கிகள் இளைஞர்களை நீண்ட காலம் தங்களுடன் அணுகும் வகையில் உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், இளம் தலைமுறையினர் மீது கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா கூறினார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா நியூ மார்க்கெட் அருகே உள்ள ஒரு ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி குழந்தை உள்பட 9 பேர் பலியானார்கள். 6 பேர் படுகாயமடைந்தனர். மாணவர்களின் தொடர் போராட்டத்துக்கு இடையே முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகளின் பட்டியலை ஜார்க்கண்ட் அரசு வெளியிட்டது. தேஜஸ் விமானம், டாங்கிகள் மற்றும் போர்க்கப்பல்களில் உள்ள 405 முக்கிய பாதுகாப்பு உபகரணங்கள் ரூபாய் 3070 கோடி செலவில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தஞ்சை பாபநாசம் அருகே கத்தரிநத்தம் ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் மண்டலாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் பிரபு தனது குடும்பத்தினருடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவின் பிராந்தியமாக சித்தரிக்கும் வரைபடம் ஒன்றை வெளியிட்டுள்ள ட்ரம்பின் மாயை மனநிலை விரைவில் விலகும் அல்லது அதை நாங்களே விலக வைப்போம் என ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு நிறுவனங்களின் கம்ப்யூட்டர்களில் இருந்து விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நீக்கவும், லினக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்திற்கு மாறவும் சீன அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க தொழில்நுட்பத்தை சார்ந்திருப்பதை குறைக்கவும், தரவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. படப்பிடிப்பிற்கு தாமதமாக வந்ததால் வெளியேற்றப்பட்டேன் என நடிகர் அமிதாப் பச்சன் தெரிவித்துள்ளார். தவறை திருத்திக் கொண்டதால் நிலைத்து நிற்க முடிந்தது என்றார். ராமச்சந்திரன் கண்ணன் இயக்கத்தில் ரியோராஜ், வர்த்திகா ஜெயின் நடித்துள்ள படம் ராமன் லீலா. படத்தின் தலைப்புக்கு தணிக்கையில் பிரச்சனை ஏற்பட இழுபறி நீடித்தது. ஒருபடியாக இப்போது தலைப்பை ராமன் லீலா என மாற்றிவிட்டனர். இதனால் தணிக்கையில் UA சான்றிதழ் வழங்கியுள்ளனர். இதன் மூலம் இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகிறது. சிவா நிர்வாணா இயக்க ரவி தேஜா நடிக்கும் இருமுடி படத்தில் பிரியா பவானி சங்கர் ஹீரோயினாக நடிக்கிறார். ஆகஸ்ட் 21 படம் வெளியாக உள்ளது. பிரியா கூறும்போது, அம்மாவாக மனைவியாக நடிக்கும் காவேரி எனக்கு ஸ்பெஷலான கதாபாத்திரம். இந்த கதையை கேட்டபோது உணர்வு பூர்வமான உலகத்தை புரிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட நேர்மையான மற்றும் வலிமையான கதையில் நான் நடித்திருப்பது மகிழ்ச்சி என்றார். மறைந்த இயக்குனர் K. பாக்யராஜ் நடித்த கடைசி படம் கன்னடத்து பைங்கிளி. இது பற்றி இயக்குனர் சாய்ரமணி கூறும்போது, இந்த படத்தில் பாக்யராஜ் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். டி. ராஜேந்தர் இசையமைக்கிறார். பாக்யராஜ், டி. ராஜேந்தர் இணைந்து பணியாற்றிய முதல் படம் இது. அதோடு 35 ஆண்டுகளுக்கு பின் பாக்யராஜின் மனைவி நடிகை பூர்ணிமா இதில் அவரது மனைவியாகவே நடித்துள்ளார். ஹோசூரில் 1990களில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இப்படத்தின் கதை அமைக்கப்பட்டுள்ளது என்றார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஆண்டுதோறும் இந்திய சுதந்திர தின கொண்டாட்ட அணிவகுப்பு நடக்கிறது. இந்திய கலாச்சாரம், கலை மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் இந்த நிகழ்வில் உலக அளவில் புகழ்பெற்ற இந்திய பிரபலங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு நடிகை பூஜா ஹெக்டே பங்கேற்று அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மத்தியில் உரையாற்றி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார்.
கோலிவுட்டின் இளம் முன்னணி இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இவர் 21 வயதில் நான் பல விஷயங்களை சாதித்ததாக சொல்கிறீர்கள். இது கடவுளின் அருளால் சாத்தியமானது. என் பயணம் இப்போதுதான் துவங்கியுள்ளது. நான் போக வேண்டிய தூரம் நிறைய உள்ளது. மக்களுக்கு நல்ல இசையை கொடுக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் மட்டுமே என்னிடம் உள்ளது. கிறிஸ்டோபர் நோலனுடன் இணைந்து பணியாற்ற ஆசை. ஒரு நாள் அது நிஜமாகும். எனது அடுத்த தனி இசை ஆல்பமான ரதிமா ஆகஸ்ட் 21 வெளியாகும் என்றார்.